Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தி நைட் இன் தி ஏரியா எபிசோட் 9. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த எபிசோட் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கேம்ப் தான். நம்ம ஹீரோ அவங்க ஸ்கூலோட ட்ரைனிங் கேம்புக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குது, 10ஆவதுக்கு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் 7 அவளுக்கு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். அவன் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நம்ம கோட்டை ஆடிட்டு இருக்கான். ஆனா அவன் சீட்டுகள்ல பாத்தீங்கன்னா பயங்கர முக்கியா ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமான கோவம், நான் ஏன்டா ஜெயிக்க முடியல அப்படின்னுட்டு. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா இந்த சிட்டி கேப்டன் அவன் பயங்கர கோவத்துல இருக்கான். என்னடா இவன் கோவத்துல இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்ம அராக்கி உட்காந்துக்கிட்டு கட்டுன்னு கட்டுறான். அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய மூட்டை மாதிரி வச்சிருக்கான் ஸ்நாக்ஸ. அதுதான் கோவமா இருக்கான் போல இருக்கு. மத்த பசங்க வந்து பேசிட்டு இருக்க, பசங்க இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இது மாதிரி ட்ரெயின்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ட்ரெயின் ஸ்டேஷன்ல இறங்கியாச்சு. அங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கிட்ட ஒரு பெரிய மூட்டை இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பேக் அப்படின்னு எழுதி இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய மூட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அரைக்கிற மூட்டை தான். அது தூக்கி இந்த பசங்களுக்கு கொடுத்துட்டாங்க பொழுது. நம்ம அரைக்கி குடுக்கலாத விடாதீங்கடா அப்படின்னு கட்டிட்டு இருக்கான். அதுக்கிட்டையும் அவங்க பாத்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. கண்ணு திறந்ததோ இல்லையோ சர்ன்னு எல்லாம் ஓடிட்டானுங்க. உள்ள ஒருத்த மட்டும் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கா. கோச் பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு விளையாட்ட பேசுறாரு, இந்த வாட்டி கொஞ்சம் அதிக பேர் வந்திருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோச் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் எஃப்சி டீம்ல இருக்கும்போது இங்கதான் வருவோம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்ட் சீப்பு, அது மட்டும் இல்ல பக்கத்திலேயே சாக்கர் ஃபீல்ட் இருக்கு, அதனால பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த இன்னொரு ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்துட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம அராக்கி தான். மேல கீழே பார்த்த உடனே நான் அராக்கி அப்படின்னு சொன்னேன். என்னது அராக்கியா, உனக்கு எப்படா தனிக்கு தோப்புல வந்தது அப்படின்றாரு. அதாவது அங்க பாத்தீங்கன்னா மவுண்டன் காட் தனுக்கி அப்படின்வாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் மாதிரி தான், வயிறு பெருசா இருக்கும், அதான் ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி இருக்கிறதால அது மாதிரி கலக்கிறாரு. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம 7 தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா கோச் கிட்ட நான் கொஞ்சம் வெளியே போவருக்கு போயிட்டு நைட்டுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அவரும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. நம்ம 7 எங்க போறா அப்படின்னு தெரியல. ஆனா நம்ம காட்டுற சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல உமன் ஃப்ரெண்ட்லி லீக் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து 0 ஸ்கோர்ல இருக்காங்க. ஆனா ஆப்போசிட் டீம் அமெரிக்கா பாத்தீங்கன்னா 2 ஸ்கோர் லீட்ல இருக்காங்க. நம்ம 7 கூட வந்துருவோம் பாத்தீங்களா, அந்த டீம் தாங்க ஆடிட்டு இருக்கு. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர டயர்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 2 ஸ்கோர் தோத்துட்டாங்க. இந்த டயர்ட்ல இருக்கும் போது என்ன பண்றதுன்னு புரியாம இருக்க, அங்க பாத்தீங்கன்னா 7 வரா. வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவம், மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு கேட்க, அவ பாத்தீங்கன்னா லேட்டா வந்ததுக்கு சாரி, நான் 2 ஸ்கோர் போச்சுல்ல அதை நானே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்றது அவகிட்ட அப்படின்ட்டு புரியல. அதுக்கிட்டையும் நம்ம 7 பாத்தீங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வந்துட்டா. வந்த உடனே இந்த பொண்ணோட பேரு கேள்விப்பட்டது இல்லையே, இந்த பொண்ணு யாரு, இந்த டீம்னால வந்திருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்க யாருக்கும் யாருன்னே தெரியல. ஆனா அங்க இருக்க ஒருத்திக்கு மட்டும், அதாவது அமெரிக்கன் டீம்ல இருக்க ஒருத்திக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இவள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம 7 தான் பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சைடு ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல ஓடி வந்து நம்ம 7 ஓங்கி அடிக்க வரா. ஆனா அவ பாத்தீங்கன்னா அசால்ட்டா டாஜ் பண்ணிடுறா. நீ என்ன டாஜ் பண்றியா அப்படின்னுட்டு உடனே அவ டர்ன் பண்ணி பின்னாடி அடிக்க பாக்குறா. ஆனா அப்பயும் நம்ம 7 பாத்தீங்கன்னா அசால்ட்டா அவளை பாஸ் பண்ணி அந்த பாலை எடுத்துட்டு போயிடுறா. அவ எடுத்துட்டு போற மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு மூவ்மெண்ட். இப்படியே பால் போயிட்டு இருக்கு. அவ பாத்தீங்கன்னா ஒத்தரியா பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கா ஜெட் ஸ்பீட்ல. அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க அவளை எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளை ஸ்டாப் பண்ற மாதிரியே இல்ல. யாராலுமே பக்கத்துல கூட நெருங்க முடியல, தடுக்கவும் முடியல. இத பாக்குறதுக்கு அப்படியே மெஸ்ஸி மேட்ச், அதுக்கும் மேலன்னு சொல்லலாம். என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பழைய அணி, அதால பாத்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உங்களுக்கு தெரியும், ரீபூட்னுவாங்க இல்ல திருப்பி எடுக்கிறது எதா ஒன்னா இருக்கட்டும். அது மாதிரி இந்த அணிவை திருப்பி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இப்ப இருக்கிற எல்லா அணிமையும் தூக்கி சாப்பிட்டு இது கண்டிப்பா மேல வரும்னு மட்டும் உறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான மேட்சை இப்போ பார்க்க முடியுது நம்ம இந்த அணிமில. அதுல பாத்தீங்கன்னா சும்மா கட் பண்ணிட்டு மறைச்சிட்டு கோல் போட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. எடுத்துட்டு போற மூவ்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. 7 பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலைமையில டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு மிடில் கிக் ஒன்று பண்றா. அது பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா கீப்பர் மேல போயிட்டு
பால் வந்து கட்ட கூல் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அராக்கி மேட்ச்ல பார்த்திருப்போம், கீப்பர் கீழே விழுந்திருப்பான், அவன் பாலை பாஸ் பண்ணிருப்பான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கீப்பர் நின்று தான் இருக்காங்க, அவங்க ஜம்ப் பண்ணி பிடிக்க பாக்குறாங்க, ஆனா அப்பயும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கோல் அது. அவ பாத்தீங்கன்னா அவங்க காம்பேரிங் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி அப்படின்னும் போது அவன் பாத்தீங்கன்னா சவனை பார்த்து அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம செவன் பாத்தீங்கன்னா டீம் கிட்ட என்னவோ ஒண்ணு சொல்றா. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவளுக்கு பயங்கரமான சந்தோஷம், இந்த பொண்ணு மனசுல என்ன ஓடுதுனே புரியலையே அப்படின்னுட்டு. ஏன்னா இப்ப நம்ம செவன் ஆன மேட்சால எல்லாருமே செவன் தான் குறியா இருப்பாங்க. அவங்க அதை வச்சுக்கிட்டு வேற என்னவோ பண்ண போறாங்க, அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இப்ப செவன் டிஃபெண்ட்ல வரா, அவ தடுக்க பாக்குறா பால. அவ எதிர்பார்க்காத நிலைமையில அவ பாத்தீங்கன்னா எப்பயோ பால அவகிட்ட இருந்து வாங்கிட்டா, எடுத்துட்டு போறாங்க பால. இதே மாதிரி போக அவளை ஸ்டாப் பண்ணுங்க எல்லாருமே, என்ன காரணம் நடந்தாலும் சரி அவளை மட்டும் விட்டுறக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ ஓடி வரத பத்தி 2 பேர் பாத்தீங்கன்னா அவ லாங் ஷீட் பண்ற போறா அப்படின்னுட்டு பயங்கர ஸ்பீட்ல அங்க ஓடுறாங்க. ஆனா அவ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலைமையில அங்கிருந்து பாஸ் பண்றா. ஸ்ட்ரெயிட்டா அவங்க 2 பேருக்கு நடுவுல பாலை ஒதுக்க அந்த பால் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கோல் நோக்கி போகுது. என்ன நடக்க போகுதுன்னே புரியாம இருக்கும் போது அந்த கோலை பாத்தீங்கன்னா ஜப்பான் ரெப்ரசன்டேட்டிவ் கேப்டன் அவர் ரிசீவ் பண்றா. இது பாத்தீங்கன்னா செமையான ஷாட்டா இருக்கும் அந்த பாஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரை அப்படியே நடுவுல பாஸ் பண்ணி அந்த பால் கரெக்டா போயிடும். கோல் அடிச்ச உடனே சந்தோஷப்பட அப்பதான் அமெரிக்கன் சைடுல பொண்ணுக்கு ஞாபகம் வருது. இவ பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் பிரீமியர் லீக்ல இவ ஜாயின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஹேட்ரிக் அடிச்சவ பாத்தீங்கன்னா பயங்கரமான கோல். அதுக்கப்புறம் காணாமே போயிட்டா. இருக்கிறதுலே ஜீனியஸ் சொல்லப்பட்டவ, அவளோட பட்ட பேர் லிட்டில் விச். அவதான் இது. என்ன நடந்தாலும் சரி இந்த மேட்ச் நம்ம தோத்துடவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காம்பேர் பாத்தீங்கன்னா அவளுக்கு பேனாவே ஆயிட்டா. அவன் பாத்தீங்கன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இப்படியே பாலை மாத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம லிட்டில் விச்சும் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம செவனும் அதுக்கடுத்து அந்த கேப்டனும் இது மாதிரியே பாஸ் பண்ணி மாத்தி பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம செவனை ஸ்டாப் பண்றதுக்கு அங்க ஆளே இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா என்னவோ ட்ரை பண்றாங்க. ஆனால் அவன் மேட்சுக்கு பாத்தீங்கன்னா சும்மா எலாஸ்டிக்கோவும் அதுக்கடுத்து சிசர் கட் இது மாதிரி இருக்கிறது கஷ்டமான மூவா சொல்ல போறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட இல்லாம அசால்ட்டா மூவ் பண்ணி போயிட்டு இருக்கா. அதையும் மீறி செவனை இடிச்சிடுறாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா இடிஞ்சு கீழே விழுறதுக்கு முன்னாடியே ஹீல் பாஸ் பேக் பாஸ் பண்ணிடுறா. அந்த பால் ரிசீவ் பண்ணி திருப்பியும் அட்டாக் பண்றாங்க. அந்த கோல் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா செவன் எங்க இருந்து வந்தானே தெரியல, ஜெட் ஸ்பீட்ல வந்து அந்த பாலை திருப்பியும் கோல் பண்ணிட்டா. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு மேட்ச். அவங்க பாத்தீங்கன்னா 3-2 வின் பண்ணிட்டாங்க. செவன் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நீ வந்தாலும் அப்படின்னு இழுக்க அவ பாத்தீங்கன்னா இனிமேட்டு நான் பிராக்டிஸ்க்கு சீக்கிரம் வர பாக்குறேன், எல்லாமே பண்ண பாக்குறேன். ஆனால் என்ன மட்டும் என்னோட ஃப்ரெண்டு அதாவது நம்ம ஹீரோக்கா பாத்தீங்களா அந்த டீம்ல மேனேஜர் இருக்கால இவ, அதுல இருந்து விலக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சரின்ற மாதிரி சொல்றதுக்கிட்டையும் அவ பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறா. இன்டர்வியூ இருக்கணும் போது அதை நீங்களே பாத்துக்குங்க அப்படின்ட்டு அவ அங்கிருந்து ஓடிடுறா. அவ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட தான் வரது ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்ல. அதுக்கிட்டயும் நம்ம ஹீரோவோட கிளாஸ் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங் மேட்ச் போட போறாங்க போல இருக்கு. அங்க இருக்க டீம் பாத்தீங்கன்னா ஜப்பான்லயே பிரேசில் டீம் மாதிரி ஆடுற திறமசாலிங்க அப்படின்னு சொல்ல போறது. இந்த ஏரியால நிறைய திறமசாலிங்க இருக்காங்க போல இருக்கு. அதுக்காக தான் ட்ரைனிங்க்கு இங்க வந்திருக்காங்க. இந்த ஸ்கூலும் நம்ம ஹீரோவோட ஸ்கூலும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் போட போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இது பேர் தெரியாத ஸ்கூல்ப்பா, இந்த ஸ்கூல்ல நம்ம ஜெயிக்கிறது ஈஸி அப்படின்னு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இவனுக்கு நம்மளை பத்தி தெரியாம இருக்கானுங்க, நம்ம வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம அராக்கி கிட்ட தான் பால் இருக்கு. அவனை பார்த்தோடனே இவனாடா தொப்பி வந்தியமா இருக்கான், இவன்கிட்ட போய் சும்மா அசால்ட்டா பால் எடுத்துட்டு வரம்பாரு அப்படின்ட்டு வர. அவன் எதிர்பார்க்காத டைம்ல இந்த பால் அசால்ட்டா அங்கிருந்து எடுத்துட்டு போறான். அவங்க எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ தெரியாதுங்க, ஒரு செகண்ட் கூட ஆகல, பால் அடுத்து பாஸ் ஆகி கோலும் விழுந்துருச்சு. அவனுங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்ட்டு புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. அதுகிட்டயும் நம்ம செவனை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல இங்க வரதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கா. திருப்பியும் நம்ம கோச்சு காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இறங்கிட்டாங்க மேட்ச்ல ஆடுறதுக்கு. அங்க நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அராக்கி எப்பயும் போல பாத்தீங்கன்னா திறமசாலித்தனமா பாஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் கோல் பண்ண ஆரம்பிக்க. இப்படியே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம 7 மேட்ச் அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்ல. ஏன்னா அந்த மேட்ச் அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஆனா எக்ஸைட்மெண்ட் வச்சுங்களேன் நிறைய நேரம் போகுன்றதா கொஞ்சம் ஷார்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் என்ன விஷயம்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்லயே வந்து ஹீரோ பயங்கர திறமசாலியா எல்லாமே சூப்பரா ஆடுற மாதிரி இருந்தாலும் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோவோட ஸ்கில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க.
அதுக்கிட்டையும் நைட் ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செவன் பொறுமையா அங்க வரா. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இல்ல ஒண்ணு இப்ப சாப்பிடறாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம செவன் தான் பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு இன்சார்ஜ். அவ பாத்தீங்கன்னா அராக்கிக்கு ஒரு பெரிய பவுல் கொடுக்குறாங்க. அந்த பவுல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரைஸ் தான் வைக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா நீ சாமிக்கு படையல் போடுறியா, அப்படி போட்டா கூட இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல, இல்ல இதுதான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்றாங்க. அவன் பின்னாடி ரவுண்ட் கேக்குறாங்க, பாரு எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. அவனுக்கு பாத்தீங்கன்னா பதிலே சொல்ற மாதிரி இல்ல. சரி இதுதான் தலைவிதி போல இருக்கு அப்படின்ட்டு வரான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வச்சிருக்காங்க. அங்க இருக்க மீன் பாத்தீங்கன்னா சுண்டவரல் சைஸ் தான் இருக்கு. அவனுக்கு பயங்கரமான கோவம், என்கிட்ட இந்த வேலை காட்டுறீங்க நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். நைட்டு பாத்தீங்கன்னா சைலண்டா வந்து அங்க இருக்க ராமன் சாப்பிடலாம் ஜூஸ் சாப்பிடலான்னு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா காயின் போட முடியாம அந்த மிஷினை ஸ்டிக்கர் போட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் நம்ம செவன் தான் அந்த வேலையை கட்டியிருக்கா. அவ வந்த உடனே நீதான இதெல்லாம் காரணம் அப்படின்னு கோவப்பட, அவ பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் பாட்டில கொடுக்குறா. எனக்கு தெரியுது உங்க கஷ்டப்படுத்துறேன்னுட்டு, நான் பண்றது உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறா, நீ குடிங்கன்னுட்டு. அவன் பாத்தீங்கன்னா இல்ல நீ சொல்றது எனக்கு தான் புரியுது, நான் வந்து டாப் மேட்ச் வரப்போகுது, அதுக்குள்ள நான் வந்து ஃபிட்டா இருக்கணும், நீ நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், அந்த ஜூஸ் பாட்டில் இங்கேயே வச்சுட்டு போ, நானே தூக்கி போட்டுறேன் அந்த பாட்டில அப்படின்னு சொல்ல, அவ பாத்தீங்கன்னா ஜூஸ் பாட்டில வச்சுட்டு போயிடுறா. நல்லவன் மாதிரி பேசிட்டு அவ போன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பாட்டில எடுத்து ஒரே கல்ப்பு தான் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கிட்டையும் செவன் அங்க வந்துட்டா, திட்ட போறா அப்படின்னு பார்த்தா அவ பாத்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், அதுல பாத்தீங்கன்னா மெடிசின் கலந்துருக்கேன், 10ஆவதுக்கு லாக்டிவும் கலந்துருக்கேன், அதாவது வேதி மருந்து, அதாவது வயிற்றுல இருக்கிறத கிளீன் பண்றதை காட்டாம பாத்தீங்களா அந்த மாதிரி மருந்து. அடிப்பா அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தானம் ஓடுவான் பாருங்க புல்லட் ஸ்பீட்ல, அந்த ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கான். அடுத்த சீனே நம்ம அராக்கி கோவப்பட்டு இருக்கா, ஏன்னா இது மாதிரி பண்ணிட்டான்னுட்டு. அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஐயோ சொல்லிட்டு இருக்கான், அவன் உங்களுக்கு நல்லதுதான் பண்றான், நீ கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க லேடிஸ் பாத்ரூம் அந்த சவுண்ட் கேக்குது, நம்ம சவுண்டோட சவுண்ட் தான் கேக்குது. உடனே அவளை பழி வாங்க போறேன், நான் குளிக்கிறத பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம அராக்கி ஜம்பனை பார்க்க, அங்க பாத்தீங்கன்னா மத்த பசங்களும் ஓகே அப்படின்றாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ண, ஜன்னல் கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கோட்டா, அவன் அதுக்கு முன்னாடியே ஜன்னல் கீழே படுத்து போயிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ஸ்கோப் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே அவன் மட்டும் பாஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடி போயிட்டு இருக்கான், வேண்டாம்டா வேண்டாம் அப்படின்னுட்டு. அங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தெரியும், ஜன்னல்ல இருந்தா பூட்டு போட்டு உள்ள பக்கம் லாக்க. இவன் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, நான் ஈஸியா அன்லாக் பண்ணுவேன் அப்படின்னுட்டு அன்லாக்கும் பண்ணிடுறான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே திரும்பி இருக்கிறதால இவன் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து விட்டா வேலைக்காகாது அப்படின்ட்டு கத்த ட்ரை பண்றான். ஆனா அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா பாருங்க, அவன் வந்துட்டான். வந்த உடனே கத்துறான், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இல்ல, தப்பு தெரியாத பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம சவுண்ட் பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்றா. இவன் அங்க இருக்கிறத பாக்குறான். பார்த்த உடனே இவன் தான் நம்மள வந்து குளிக்க ரெட்டி பார்க்க வச்சுக்காம போலகுதுன்ட்டு கொஞ்சம் கூட பேச டைம் கொடுக்காம பறந்து வருது எல்லாமே, கட்டையில இருந்து சோப்புல இருந்து எல்லாமே பறந்து மண்டையில விட, நான் சொல்றது கேளு அப்படின்றான். அதுக்கிட்டும் ஸ்டூல் வந்து மூஞ்சி மேல விட அதோட விழுந்தவன் தான் கீழே பேண்டேஜ் போட்டுட்டு இருக்கான். பார்த்தவனுங்க மத்தவனுங்க, ஆனா அடி வாங்குறது பாத்தீங்கன்னா நல்லவன் தான். ஜப்பான்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா எங்கேயாவது டூர் போறாங்க அப்படின்னாவே தைரியத்தை டெஸ்ட் பண்றதுக்காக இங்க போய் இதை எடுத்துட்டு வரணும், அங்க போய் அதை எடுத்துட்டு வரணும், இது மாதிரிலாம் டெஸ்ட் வைப்பாங்க, கரேஜ் டெஸ்ட் அப்படின்னுட்டு. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சொல்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செரிங் இருக்கு, அதாவது அங்க கோயில் மாதிரி சொல்லலாம் பாத்துங்க, மவுண்டைன் மலை இருக்கும், அதுல போயிட்டு நாங்க சொல்றதை பண்ணிட்டு வரணும் அப்படின்றாங்க. ஆனா இது நினைக்கிற மாதிரி இல்ல, இது ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாம சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமான பயத்துல இருக்கா. ஏன்னா அவனுக்கு இருட்டுனா பயமா இல்ல பேய்னா பயமான்னு தெரியல, இப்போ தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு தடவை இங்க வரும்போது அங்க மேல போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரலா தெரியும், அதாவது பேய் பிசாசுன்ட்டு இருக்கா இல்லையானது அடுத்த விஷயம், ஆனா அசால்ட்டா எல்லார் கண்ணிலும் தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி இடத்துல சீனியர்ஸ் இருப்பாங்க பாருங்க, வேணுமிட்டே இவங்க பயமுத்துறதுக்காக போய் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் காட்டுவானுங்க. அதே மாதிரிதான் இப்பயும் ட்ரை பண்ணாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து யாரு, நம்ம ஹீரோ செவன், அதுக்கடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இவங்க 3 பேரையும் ஒன்னா அனுப்புறானுங்க. அவங்க பாத்தீங்கன்னா பொறுமையா மேல ஏறிட்டு இருக்கானுங்க. அதுக்கிட்டும் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அராக்கி அந்த கும்பல் வந்து 3 பேர் அவனுங்க பயங்கர ஸ்பீட்ல மேல ஓடிட்டு இருக்கானுங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா நாங்க இங்க இது வச்சிருக்கோம், அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லேண்டர்ன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எங்கன்னே தெரியல.
ஒருத்தர் தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் தேடிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இந்த ஜாப்பனீஸ் சொல்லப்படுற ஒரு சின்ன பையன் பேய், அவன் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் மாதிரி இருக்கும். அதாவது அந்த டைம்ல அது பாத்தீங்கன்னா இந்த வுட்டன் பால் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுலதான் ஆடுவாங்க. அது மாதிரி இருக்கு, அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அங்கிருந்து கூட இன்னொரு பத்து பாத்தீங்கன்னா மரம் மாதிரி இருக்கு, இது மரத்துக்குள்ள தலை இருக்கு, அதை பார்த்து பயப்படுறான். உடனே பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஒருத்தர் கோஸ்ட் மாதிரி வர, அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஆவியே வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு டீம் ஆப்போசிட் டீம் இருக்கிற அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த லேண்டனை. நான் கண்டுபிடிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஓடி வராம பாருங்க, பயத்துல வந்தவன் அவனை அடிச்சு தூக்க அவன் அவ்வளவுதான் கதை கீழே விழுந்துருச்சு. உடனே மத்த பசங்க பாத்தீங்கன்னா அந்த லேண்டனை எடுக்கிறதுக்காக அவன் கிட்ட இருந்து புடுக்க பாக்குறானுங்க. அவன் வந்து குடுக்க மாட்டேன்னு ஓடுறான். இந்த சவுண்ட் பாத்துக்கிட்டு நல்லா காமெடியா தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல இந்த பயமூர்த்தி வந்தானுங்க பாருங்க, 3 பேரு, குழந்தையா மரமா அதை எடுத்து பேயா, அவனுக்கு 3 பேருல அப்படின்னு நின்றுட்டு இருக்கானுங்க. நம்ம சவனுக்கு பார்த்தோம் சர்ப்ரைஸ், அவன் வந்து பயப்படுறா, இருந்தாலும் அது தெரிஞ்சிருச்சு அது அவனுக்கு தான். உடனே நம்ம எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. நம்ம அரக்கி பாத்தீங்கன்னா எனக்கு மேல எல்லாம் போயிட்டு வந்து பயங்கரமா பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா சவன் தனியா உட்காந்துட்டு இருக்கா அங்க ஓஷன் ஆண்ட. அந்த காத்து எல்லாத்தையும் வந்து ரசிச்சு உட்கார்ந்து இருக்க. நம்ம ஹீரோவும் அவ பக்கத்திலேயே வந்து உட்காந்துக்கிறான். அவ பாத்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நீ நல்லா பண்ணுவ, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவ அப்படியே அவன் மேல சாஞ்சி தூங்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட். அவன் மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கும் போதே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோடும் இதே மாதிரி எக்ஸைட்மெண்டா போகுமா இல்ல இதை விட எக்ஸைட்மெண்டா போகுமா அப்படின்றத பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.